மகளே, கேரளா லாட்ரியான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கை பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 17/3/2026க்கான ஒரு கணிப்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி 16ஆம் தேதிக்கான ஒரு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 697க்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 12ஆம் தேதிக்கான கசிங்க பார்த்துருவோம். நம்ம எடுத்துருப்போம். முதல்ல ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கான ஒரு நம்பர் எடுத்துருப்போம். 0 வந்தால் ஏ போர்டுக்கு வர மாதிரியும் 9 வந்தால் நமக்கு பி போர்டுக்கு வர மாதிரி நம்ம சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 697க்கு நமக்கு பி போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 9 நம்பர் சூப்பராகவே வனிஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம 4, 8 எதிர்பார்த்தோம். ஆனால் ஏ போர்டு சி போர்டுக்கு வர மாதிரி கொடுத்துருவோம். ஆனால் அன்றைக்கி 4க்கு வரல. ஏன்னா 7ஆம் நம்பர் வந்துருச்சு இல்லைன்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். ஓகே, வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம 17ஆம் தேதிக்கான ஒரு கணிப்பு பார்த்துருவோம். ஓகேவா? ஓகே, மேலே 17ஆம் தேதிக்கான கணிப்பு பார்க்க முடியும். நீங்கள் கேரளாண்டியே பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் 98, 88, 49, 44, 47 இவங்கிட்ட நீங்கள் நம்பர் வச்சுக்கலாம். இவங்கிட்ட 4 டிஜிட் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு 5,80,000, 60 ரூபாய்க்கு 2,80,000, 30 ரூபாய்க்கு 1,20,000 கொடுக்குறாங்க. அதே மாதிரி திரு டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு 35,000, 60 ரூபாய்க்கு 32,000, 35 ரூபாய்க்கு 17,500, 30 ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 16,000, 25 ரூபாய்க்கு 10,500, 12 ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 4,500 கொடுத்துட்ருக்கேன். 2 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000. அதே மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். இவங்ககிட்ட புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 3-5 வரைக்கும் இவங்ககிட்ட நம்பர் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மலை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு நம்ம பார்த்துலாம். ஓகேவா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தட் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 875 இந்த 875 வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 875 போட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா 587 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதில் எப்பயும் போல் நம்ம புள்ளிக்கு முதல்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 9/3 கிடச்சிருக்கு. 9/3 தான் நம்ம கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 875 வச்சு அடிக்க நமக்கு 9/3 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டு அண்ட் சி போர்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 383. இந்த 383 வச்சு நம்ம அடுத்த நாள் நான் பார்த்துடலாம். இப்போ 383 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 587 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய 2 நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படி நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. 1-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 383 வச்சாடி நமக்கு 1-0ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 603. இந்த 603 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 603 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 587 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 0 அப்படி இல்லாட்டி நம்ம 6. ஓகேவா? 0 அப்படி இல்லாட்டி 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 603 வச்சடி நமக்கு 06ன்னு கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 697. இந்த 697 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 697 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 587 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 7 இல்லாட்டி 5. ஓகேவா? 7 இல்லாட்டி 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 697 வச்சடி நமக்கு 7 இல்லாட்டி 5ன்னு கிடச்சிருக்கு. நாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் மெத்தட் எடுத்திருந்தோம். 875 வச்சடி நமக்கு ஒரு 3ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்தபடியே நமக்கு 0 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டு அடுத்து மீண்டும் ஏ போர்டு அந்த மாதிரி தான் பாஸ் ஆகுது. கண்டிப்பாக சி போர்டுக்கு வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்க நம்மளே. ஓகேவா? ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு நம்பர்ஸ் ஆல் போர்டு நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 டேஸ் மெத்தடை நம்ம எடுத்துக்கலாம். இல்லை 875 இந்த 875 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேவா? 875 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா
230 போர்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 2/8 2/8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 875 வச்சுட்டு நமக்கு 2/8 கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 383 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 383 எஸ்ஐன் ஆப்ஷன் 230 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 3/9. ஓகேவா? 3/9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 383 வச்சடி நமக்கு 3/9 கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 603. இந்த 603 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னன்னு பார்த்துடலாம். 603 எஸ்ஐன் ஆப்ஷன் 230 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9/2. ஓகேவா? 9/2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 603 வச்சடி நமக்கு 9/2 கிடச்சிருக்கு. இதில் 9 நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 697. இந்த 697 வச்சு நம்ம அடுத்த நாள் என்னவான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 697 எஸ்ஐன் ஆப்ஷன் 230 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9/3 கிடச்சிருக்கு. ஓகே, 9/3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 697 வச்சடிகள் நமக்கு வந்து 9/3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days மெத்தட் வந்து எடுத்திருந்தோம். ஓகேவா? இதில் வந்து 8ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆயிருந்துச்சு 875 வச்சடிகள். அடுத்தபடி 353 வச்சடி நமக்கு வந்து ஒரு 3ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு வந்து 9ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் வருது. அவங்க கணிப்பில் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு வந்து நம்ம டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மீண்டுமே 9ஆம் நம்பர் வரலாங்கிற மாதிரி தான் தோணுது. வந்துச்சுன்னா டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7/5 வர மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம வந்து 9/3 வர மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து வந்துருக்கோம். ஓகேவா? ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3ஆம் நம்பர் மட்டும் நான் ஏபிசியில் எடுத்துட்டேன். ஓகேவா? 1ஆம் நம்பர் கொஞ்சம் வர மாதிரி இருக்கனால 1ஆம் நம்பரை நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்கள் கணக்கில் 1 வரல 3 தான் வருதுன்னா 3ஆவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? நம்ம கணக்கில் 1 கொஞ்சம் வரலாங்கிற மாதிரி தோணுது. அதனால தான் நம்ம வந்து 1 மேட்ச் பண்ணிடுறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஏபிசியும் பார்த்தீங்கன்னா 79 97 71 17 59 95 51 15ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா? ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 697. ஓகேவா? 697க்கு பார்த்தீங்கன்னா அடுத்து கணேஷ் மாதவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தரமான ஒரு ஆல் போர்டு தான் வந்து கொடுத்துருப்பல. 9ஆம் நம்பரும் சூப்பராக ஒரு வினிஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் 2 நம்பருமே ஒரு ஆல் போர்டு கணக்கில் வச்சுருந்தா இன்றைக்கி ஒரு தரமான ஒரு வெட்டி வந்திருக்கும். அடுத்தபடியாக ஓம் சக்தி சரவணன் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9-0 கொடுத்துருப்பல. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் ஒரு தரமான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருப்பல. அந்த பாக்ஸில் போட்டிருந்தோம்னா இன்றைக்கி ஒரு பிசி வினிங்ஸ் வந்திருக்கும் 697க்கு. ஒரு பிசி வினிங் அண்ட் பார்த்தீங்கன்னா 597 பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுவோம் சூப்பரான வினிஸ் வந்திருக்கும். அடுத்தபடி தருண் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா தருண் ராஜேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 7-1 ஒரு நம்பர் ஒரு மாதிரி கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 697க்கு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 97 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு கணிப்பை எடுத்துருக்காப்புல. ஓகேவா? அடுத்து அருள்குமார் அவர் பார்த்தீங்கன்னா 97க்கு பாக்ஸ் போட்டிருந்தால் கூட இன்றைக்கி ஒரு பிசியாவது சூப்பராக வெட்டி வந்திருக்கும். அதில் நல்ல நம்பர் எடுத்துட்டாப்புல. ஆனால் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 7-8-9-2 இன்றைக்கி 3 நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 9-2 கொடுத்துருக்காப்புல. 9ஆம் நம்பர் சூப்பரான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அசோக் குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-0-8-4-7 கொடுத்துருக்காப்புல. இதில் 6 பார்த்தீங்கன்னா 7 2 நம்பர் கொஞ்சம் சூப்பராக வந்து கொடுத்துருக்காப்புல. கொஞ்சம் நம்பர்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 9/6ன்னு கொடுத்துருக்காப்புல. ஓகே, 9-6 கொடுத்துருக்காப்புல. இதில் பார்த்தீங்கன்னா 2 நம்பருமே ஒரு தரமான ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரயிதரிசி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சூப்பராக வந்து சிங்கிள் ஷாட் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான ஒரு ஷாட் கொடுத்துருக்காப்புல. ஒரு தரமான ஒரு வெட்டி தான்.
அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா லோகநாதன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து 79 கொடுத்துட்டாப்புல. ஆனால் பிசி 79 கொடுத்துட்டாப்புல. 97 கொடுத்துருந்தோம்னா இன்றைக்கி ஒரு தரமான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்து தனபால் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருப்பில்ல. சிங்கிள் ஷாட்டில் 9 கொடுத்துருப்பில்ல. ஆனால் கொஞ்சம் பாக்ஸ் போட்டிருந்தாலும் பிசி எண்ணிங் ஹெவி பிசி போட்டிருந்தாலும் ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்து டாப் கேமரா அவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6, பி போர்டுக்கு 5, சி போர்டுக்கு 3 கொடுத்துருப்பில்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான ஒரு வினிஷ் கொடுத்துருப்பில்ல. ஒரு அருமையான வினிஷன் தான் கொடுத்துருப்பில்ல. ஓகே நம்மளே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். புதுசாக பார்க்கும்போது நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அமைத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, மீண்டும் அழகான ஒரு கணிப்போட சந்திக்கலாம். ஓகேவா.